பானையில கேழ்வரகு வாங்கணுமே காடி காய்க்கிறதுக்கு. ஆமா, கேழ்வரகு வாங்கணும். அப்ப எங்க ஏதாவது இருக்குமான்னு விசாரித்து வருகிறார். ஆமா. முன்னால் உள்ள காலத்தில் சம்சாரி வீட்டுல விதவத்துக்காக ஏதாவது வச்சிருப்பாங்க. சம்சாரி வீட்டுலனா எல்லா விதவத்தையும் இருக்கும் அந்த காலத்துல. அந்த காலத்துல உள்ள காலத்தில் ஆமா. நம்மலாம் விவசாயம் பார்ப்போம். அத்தனையும் அதாவது அறுவடை பண்ணி வயல்ல வச்சு வியாபாரியை கூப்பிட்டு தட்டி எடைய போட்டு விட்டு துண்டை உதறி தோல்ல தூய்பட்டு வந்துடும். ஆனா முன்னாள் உள்ள காலத்துல அப்படி கிடையாது. விவசாயிகள் எல்லாம் வீட்டுல வச்சிருப்பாங்க, பதனமா வச்சிருப்பாங்க. விவசாயம் பக்கம் கண்டிப்பா எப்படினாலும் தானியங்கள் வீட்டுல இல்லாம இருக்காது. விதவத்துக்காவது வேணுமே என்று வச்சிருப்பார்கள். ஆமா. அப்ப விசாரித்து வருகிறாள் சித்திரவல்லி. என்ன விசாரித்து வரும்போது ஒரு வீட்டுல கேட்டாங்க, அம்மா என்ன கேழ்வரகு கேட்டீங்க அம்மா, எதற்காகம்மா? அது கேழ்வரகு ஒரு மருந்துக்கு தேவைப்படுது. அம்மா எங்க வீட்டுல இருக்கு, 7 வருஷத்துக்கு முன்னால விதவத்துக்காக எடுத்து வச்சோம். 7 வருஷம் ஆயிட்டுதான். ஆமா. சரி, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, கொடுங்களேன். ஓட்ட உடசலாத்தாமா இருக்கும், புழு கூடுதலாம் இருக்கும். எப்படி இருந்தாலும் பரவாயில்லக்கா, அதை வாங்கிட்டு போறேன்னு அதை கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு வருகிறாள். ஆமா. பக்கத்து வீட்டுல ஓட்ட திருகல். ஆமா. அதுல ஒன்னு ரெண்டா போட்டு மாவு அரைத்து அது மனுமனுக்கு கூழ் காய்க்கின்றாள் சண்டாளி சித்திரவல்லி. 7 வருஷத்துக்கு முன்பு உள்ள கொண்டு வந்து ஓட்ட திரிகளில 1 2 உழைத்து 1 2 உழைத்து கூழ் வார்த்தாள் சித்திரவல்லி. 7 வருஷத்துக்கு முன்பு உள்ள அங்கே கேழ்வரகை கொண்டு வந்து அவள் ஓட்டனில்ல திருகாலிலே ஓட்ட நல்ல திருகாலிலே அங்கே மாவாக திரித்திடுவாளா. ஓட்ட திரைகளில் 1 2 மாவு உடைத்து அதை உப்பு போடாமல் அவசரமாக கூழ் காய்த்து அந்த கூழை எடுத்து வருகிறாள். அங்கே மண் கலசத்தில் உப்பு போடாம காடி காய்த்து கொண்டு உப்பு இல்லாத கேப்ப கூழு மாமனுக்கு கொண்டு வாராள், கொண்டு அங்கே கொண்டு வாராளா. அங்கே ஒப்பில்லாத கேப்ப கூடு கேப்ப கூடு கேப்ப கூடு அங்கே வருகிறாள் சித்திரவல்லி சித்திரவல்லி அங்கே சித்திரவல்லி. அது உப்பு போடாமல் காய்ச்சி மாமனுக்கு கொண்டு வருகிறாள். மாமனுக்கு உணர்ந்து கொடுக்க வருகிறான். மாமா என்னம்மா, நம்ம வீட்டுல பெரிய பஞ்சமா ஆகிவிட்டது மாமா. நம்ம ஊர்ல ரொம்ப பெரிய பஞ்சமா ஆகி போச்சு. உங்க பிள்ளை ஒரு வேலைக்கும் போக மாட்டாங்க. ஒரு வேலைக்கும் போகல, வேலையும் இல்ல ஒரு பக்கமும். நம்ம வீட்டுல இருக்க ஆகாரம் இதுதான் மாமா இருக்கிறது. என்னது இருக்கிறது? அந்த காடி தான் இருக்கு மாமா. ஆமா. இதைத்தான் நீங்க சாப்பிட வேணும் மாமா. நம்ம இதைத்தான் எல்லாரும் சாப்பிடுவோம், உங்களுக்கு அதான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று ஒரு கலசத்தை கையில கொடுப்பாள். ஆமா. அந்த கலசத்துல இன்னொரு கலசம் வைத்து கலக்கிக்கிட்டு அந்த ஆப்பிள் அதை ஊத்திடுவா. ஆமா, ஊத்திடுவான். ஊத்தினோம்னா அவர் வாங்கி சாப்பிடுவார். சரி அம்மா, என்ன நீ எதை சாப்பிடுகிறோ அதே நான் சாப்பிடுகிறது அம்மா. உங்களுக்கு வாய்த்தது எனக்கெல்லாம் ஒண்ணு பெசலாம் ஒண்ணு கவனிக்கண்டாமா. அந்த கணவன் மனைவிக்கும் சம்பா சாதம் வாங்கி பொங்கி வச்சிருக்கிறான். மாமனுக்கு மட்டும் உப்பு போடாம கேப்ப கூழ் வார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். இத கணவரை பெற்று வளர்த்த மாமன் என்று நினைத்தாளா? நினைச்சு பார்க்கல. கணவரை பெற்றெடுத்த தாய் தகப்பன் தன் தாய் தகப்பனா மதிக்க வேண்டும். தன்னுடைய தாய் தகப்பனா மதிக்கணும். நிறைய வீட்டுல அதாவது மருமகனா வேற மாதிரி தான், மகனா வர மாதிரி தான் நிறைய பேர் மாமிமார் பாக்குறார்கள். அப்படி பாக்குறாங்க. ஆனா மருமகளும் அதே பதில் தான். பெத்த தாய் தகப்பன் வேற மாதிரியும், கணவரை பெற்று வளர்த்த தாய் தகப்பன் வேற மாதிரி தான் பாக்காங்க. ஆமா, எங்கேயுமே ஒண்ணு போல நினைச்சு பாக்குறது போற கிடையாது. அதான் ஒரு யூக பிரச்சனை. மாமியாமார் நிறைய மாமியாமார் சொல்லுவா, என்ன அவளோட மகன் வந்து அதாவது ஒன்றாவது ஒருக்கா வந்து பாக்கணும், வீட்டுக்கு வரணும், ஒரு வாரத்துக்கு ஒருக்காவது கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். என்னம்மா வரவே இல்லையம்மா
அம்மா ஆ, அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா இந்த மருமக என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவன் அம்மா வீட்டுக்கு போவா. 6 மாதத்துக்கு ஒருக்கா அம்மா வீட்டு போறேன்னு கிளம்புவான். அன்னைக்கு அதாவது பையன் மகனை கூப்பிட்டு ஆ, என்னடா எங்கேயோ கிளம்பிட்டான், அவிய அம்மா வீட்டுக்கு போறா. இப்போ போயிட்டு வந்து எவ்வளவு நாள்டா இருக்கும்? அவன் இப்ப போயிட்டு வந்து எவ்வளவு நாள் தெரியும் எனக்கு ஞாபகம் இல்லையா எனக்கு. ஆமா, ஒரு இப்பதானே இடையில போனா, ஆமா. அங்க போனாலே ஆவாது, அங்க போயிட்டு வந்தாலே அவளுக்கு சரி வராது. சரி வராது ஆ, அப்படின்னு முன்னால அடைக்கட்டையை போட்டு நிப்பான் மறுவேளை. ஆமா இப்படி சில மாமிமார் இருக்காங்க. இருப்பாங்க. அதே போல ஆ, அந்த சித்திரவல்லி அதாவது கணவனை பெற்று வளர்த்த தந்தை என்று நினைத்தாளா, நினைத்து பார்க்கவில்லை. அது கண் தெரியாத ஒரு மகா முனிவர் என்று நினைத்தாளா, அப்படி நினைத்து பார்க்கல. சண்டாளி சித்திரவல்லியானவள் ஆமா கணவனுக்கு தெரியாமல் ஆ, கணவனை பெற்று வளர்த்த தகப்பனான் அந்தகன் முனிவனுக்கு சரி கணவனுக்கு தெரியாமல் ஆ, 12 வருடகாலோ அங்கே வருடகாலோ மாமனுக்கு கூழ் வார்த்தாள் ஐயா கூழ் வார்த்தாள் அவள் 12 வருடகாலோ ஐயா வருடகாலோ மாமனுக்கு கூழ்வார்த்தாள் அங்கே கூழ்வார்த்தாள். இதெல்லாம் செய்யத்தகாத கூடிய காரியம். ஆமா நன்மை செய்தால்தான் நன்மை கிடைக்கும், கண்டிப்பா நன்மை செய்தவங்களுக்கு நன்மை கிடைக்கும். தின்மை செய்தால் தின்மை கிடைக்கும். ஆமா இன்று நம்ம செய்தால் பின்னாலும் நம்மளுக்கு கிடைக்கத்தானே. நம்ம என்ன செய்தோமோ அதே தான் நமக்கு பின்னாடி கிடைக்கும். ஏன் என்ன காரணம்? முன்னோர்கள் சொல்வார்கள், என்ன அளந்த நாளி கதவடையில் என்று சொல்லுவாங்க. அளந்த நாடியில கதவடைக்கல. அளந்த நாளி கதவடையிலன்னா ஏன்னு சொன்னாங்க? அதே அளந்துட்டு கொண்டு கதவடைக்கல ஒளிச்சு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாளியவா? ஆமா அளந்த நாளிய கொண்டு ஒளிச்சு வைக்கல. ஒரு வீட்டுல என்ன குடும்பத்தின் அதாவது குடும்பம் மாதிரி ஒரு வீட்டுல பாருங்க, என்ன ஒரு கணவன் மனைவி, அவங்களுக்கு ஒரு செல்ல பையன், ஒரு சின்ன பையன். அப்பா அவனுக்கு வீட்டுல அதாவது வயதான அந்த அவனுக்கு குடும்ப தலைவருக்கு அம்மா இருக்கிறா. அம்மா இருக்கிறாங்க. அம்மா இருக்கிறாள். இத மருமக என்ன செய்வாளாம்? என்ன ஆமா, இந்த சின்ன பையட்ட எது வேணாலும் உங்க அப்பா அம்மா கிட்ட கொண்டு கொடுத்துட்டு வந்துடா. ஆமா, இந்த பண்டத்தை கொண்டு கொடுத்துட்டு வந்துடா. என்ன பண்டம் பார்த்தாலும் அப்பா அம்மாக்கு கொடுத்து விடாம இருக்க மாட்டான். அந்த அளவுக்கு ஒரு தர்ம புண்ணியாட்டி. இந்த காப்பியை கொண்டு கொடுத்துட்டு வந்துடா, இந்த சுடுதண்ணியை கொண்டு கொடுத்துட்டு வந்துடா, ஆமா தண்ணியை கொண்டு கொடுத்துட்டு வந்துடான்னு அதாவது யாவுவா. ஆமா, அவ கொண்டு கொடுக்க மாட்டா, பையன் யாவி விடுதா. என்னத்தை கொடுத்து விடுவா? சிரட்டையில கொடுத்து விடுவானா? சிரட்டையில கொடுத்து விடுதாளா? ஆமா. ஏன் வீட்டுல பாத்திரமே இல்லையோ? சிரட்டையில கொடுத்து விடுவாளா? என்ன காரணம்? ஒரு நாளைக்கு கொடுக்கக்கூடிய சிரட்டை மறுநாள் காணாம போயிடுது. அவன் எதுக்கு சிரட்டையில கொடுத்து விடுதா? சிரட்டை அதாவது மாமியால பார்க்க வயதானமாளா இருக்கலாம், வெத்தலை போடுதாலாம். நம்ம வெத்தலை போடுதா, போயில வைக்க. நம்ம பாத்திரத்துல கொடுத்தா அந்த பாத்திரத்தை நம்ம போயிட்டு கழுவாங்க. ஆமா, அவளுக்கு சில்வர் பாத்திரத்துல கொடுத்துட்டு நமக்கு விளக்கியான்னு சொல்லி சிரட்டையில கொடுத்துக்கிட்டு இருக்கா. கெட்ட எண்ணம். அப்படி சிரட்டை இன்னைக்கு கொடுக்கக்கூடிய சிரட்டை பிறகு பார்த்தா இருக்காது. மறுநாள் மரதார எடுத்து பார்க்க காங்கல. அப்ப பக்கத்து வீட்டுல எல்லாம் முடிஞ்சு சாடி சண்டை போடலாம். ஆமா, சிரட்டை விரட்டிட்டு போறாங்க, பிறக்கி கொண்டு வித்துரா இருக்கும் அப்படின்னு பக்கத்து வீட்டுல எல்லாம் சண்டை போடுகிறான். அப்ப மகன் எல்ல மகனா இருக்கிறானே, ஆமா எம்மா எதுக்குமா அடுத்த வீட்டுகள் எல்லாம் உள்ளவங்கள்ட்ட சண்டைக்கு நிக்கிறேன்? பக்கத்து வீட்டு அக்காட்டாலும் போய் எதுக்கு போய் சண்டை போடுத? இட நம்ம வீட்டுல சிரட்டை எல்லாம் பிறக்கிட்டு போயிருந்தாடா. சிரட்டை பிறக்கிட்டு போறாங்களா? சிரட்டையில யாரும் பிறக்கல, இங்க வாமா அப்படின்னு சொல்லி ஆமா கதவுக்கு பின்னால, அதாவது கதவை எடுத்துட்டு பின்னால என்ன பாருங்க சிரட்டை எவ்வளவு சிரட்டை இருக்கு. ஆமா, நம்ம வீட்டுல யாரும் எடுக்க முடியுமா? நம்ம வீட்டுல யாரும் எடுக்க விடுவானா அப்படின்னு பையன் காமிச்சானா. சரி, இட எதுக்குடா இங்க கொண்டாந்து அடுக்கி வச்சிருக்க? அந்த சிரட்டை பூரம் பிறக்காந்து எதுக்கு இங்க ஒளிச்சு வச்சிருக்கிற? எம்மா, என்ன நம்ம அப்பா அம்மாவுக்கு வயசாயிட்டு. ஆமா, வயசாகி போச்சு. நீ சிரட்டையில தான் பண்டம் கொடுக்கற. ஆமா, சிரட்டையில தான் காப்பி கொடுக்கற, சிரட்டையில தான் தண்ணியும் கொடுக்கற. நாளைக்கு இதே மாதிரி நீயும் வயசாவனிட்டுனா, ஆமா, உனக்கு இதே மாதிரி வயசாகி வச்சுனா என்ன செய்ய? அன்னைக்கு நான் சிரட்டைக்கு எங்கம்மா போவேன்? அன்னைக்கு சிரட்டை கிடைக்கலையோ, அதுக்காக தான் பத்திரமா அடுக்கி வச்சிருக்கேன்னு சொல்லி காமிச்சானோ மகன். அம்மாவுக்கு கொடுக்கறதுக்காக. அதுக்கு தான் அளந்த நாளி கதவடையில்னு சொல்வார்கள். கதவடைகள் சொல்றாங்க. ஆமா, நீ இன்னைக்கு அதாவது திண்மை செய்ததுனால அவ கண்டிப்பா திண்மைதான் நடக்கும். திண்மை ஒரு பக்கம் விளைந்து கொண்டே இருக்கும். கணவனை பெற்று வளர்த்த தந்தை ஆகிய அந்தகன் முனிவருக்கு உப்பில்லாமல் கேப்ப குழு கொடுத்து வருகிறாள் சித்திரவல்லி. சரி, அது ஒரு நாள் இல்ல, 2 நாள் அல்ல, 12 வருட காலம் கணவனுக்கும் தெரியாமல்
கணவனான சித்ராவல்லி சித்ராவல்லி எங்கே சித்ராவல்லி கணவனுக்கு தெரியாமலே தெரியாமலே தெரியாமல் அங்கே 12 வருட காலம் அங்கே வருட காலம் கணவருக்கு தெரியாமல் 12 வருட காலம் ஆமா அதாவது மறைமுகமாக இவ்வளவு நடந்து கொண்டு வருகிறது. ஆமா எப்போது கணவர் வருவதற்கு முன்னால் ஆ, காடி காய்த்திடுவாள், ஆமா காடி காய்ச்சிடுவான். மாமனு கொண்டு கொடுத்துடுவாள், ஆ, கணவனை எதிர்பார்ப்பாள். ஆமா கணவனை எதிர்பார்த்து சாப்பாடு கொடுப்பாள். ஐயோ ஒரு நாள் பாருங்கள் அவளுக்கு ஏதாவது சமையல் பண்ணுவதற்கு தாமதம் ஆகிவிட்டது. ஒரு நாள் பார்க்க சமையல் பண்ணதுக்கு தாமதம் ஆகி விடுது. அதற்குள்ள காட்டுக்கு சென்ற குருபுத்திரன் ஆ, வேட்டைய மாமிசத்தோடு வந்து நிக்கிறான். ஆமா நேர வீட்டுக்கு வேட்ட மாமதத்தோடு வந்து நிக்கிறான். இவ கையை நெரிச்சுக்கிட்டு நிக்கிறான். என்ன ஐயோ அப்பலே நம்ம கூழு காய்ச்சிடுவோம், மாமனு கொடுத்துடுவோம். ஆமா அப்பளே எல்லா வேலையும் முடிச்சிருவோமே. இன்னைக்கு கணவன் வந்து விட்டாரு, வேலைகள் எல்லாம் கிடக்கிறத. நம்ம இனிமேதான் காடி காய்க்கணும், சாப்பாடு பொங்கணும். அம்மா நம்ம கணவனை வச்சுக்கிட்டு எப்படி காடி காய்க்க முடியும்? அதற்குள்ள வந்தாரு குருபுத்திரன். ஆ, பெண்ணே என்ன சித்திரவல்லி, என்னம்மா என்னையா? காட்டிலே சேர்ந்த மாமிசம் கிடைத்தது. சரி இந்த வேட்டை மாமிசத்தை ஆ, நீ அதாவது அழகாக சமையல் பண்ண வேண்டும். ஆமா சமையல் பண்ண வேண்டும். அதுக்கு முன்னால கொஞ்சம் வெந்நீர் வைத்து விடமா, வீட்டில தலை முளைக்க போறேன்னா ஆ, அவ ஏதாவது பாயிண்ட், கரெக்டான பாயிண்ட். ஆமா கரெக்டான பாயிண்ட பிடிச்சிக்கிடணும். ஆமா என்ன சுவாமி, ஆ, அதாவது இன்னைக்கு நீங்க வீட்டுல மாமிசத்தை கொண்டு வந்ததே தவறு. ஆமா இன்னைக்கு மாமதத்தை கொண்டு வந்தது பெரிய தப்பு. அதுலயும் போக ஆ, இன்னைக்கு வீட்டுல தலைமுழுகிறன்னு சொல்றீங்களே, ஆமா வீட்டுல யாரு இன்னைக்கு தலைமுழுவா? இன்னைக்கு வீட்டுல தலைமுழுக வேண்டாம். ஆ, அதுவும் எனக்கு வேலையும் நிறைய இருக்கு. நம்ம ஏகப்பட்ட வேலை இருக்குது இனிமேதான். நான் எண்ணெயும் அரப்பும் தருகிறேன். சரி ஆற்றில சென்று நீராடி விட்டு பாருங்கள், ஆ, உங்களுக்கு நீங்க வருது முன்னாலே சமையல் பண்ணிருந்தேன் என்றாள். ஆமா நீங்க வர்றதுக்கு முன்னாடி சமையல் எல்லாம் ரெடி பண்ணிடுவேன். நீங்க போய் ஆத்துல போய் நீராட்டி வந்துருங்க. என்றேதானே குருபுத்திர நாட்டு மன்று சம்மதித்தான். ஆமா என்னையும் அரப்பும் தானே அங்கே அரப்பும் தாரே தான் கொடுத்தால் மன்னனுக்கு மன்னனுக்கு அங்கே என்னையும் அரப்பும் தாரே அரப்பும் தாரே அரப்பும் தான் கொடுத்த மன்னனுக்கு மன்னனுக்கு அங்கே மன்னனுக்கு என்னையும் மரப்பும் தான் எடுத்து கொடுத்தாள் மன்னனுக்கு. ஆமா என்னையும் மரப்பு வாங்கி ஆற்றுக்கு நீராட சென்றான். ஆ, அவன் கணவன் வருவதற்கு முன்னால ஆமா அவள் காடி காய்க்க வேண்டும் என்று என்ன ஐயா ஒப்பிலாம கெப்ப கூடு கெப்ப கூடு ஆர்த்தாளி சித்ரவல்லி சித்ராவல்லி அங்கே ஒப்பில்லாத கப்ப கூடு கப்ப கூடு கப்ப கூடு வார்த்தாளே சித்திரவல்லி சித்திரவல்லி மாமனுக்கு கொண்டு வாராள் கொண்டே வாராள் அந்த மருமகள் சித்ராவல்லி சித்ராவல்லி அங்கே மாமனுக்கு கொண்டே வாரா கொண்டே வாரா கொண்டே வாரா மருமகள் சித்திரவல்லி சித்திரவல்லி மாமாவுக்கு குணாந்து கூட கொடுத்தாள். மாமா ஆ, சாப்பிடுங்க மாமா. ஆமா சாப்பிட்டுக்கோங்க. மாமா என்ன இங்க சாப்பிட்ட மிச்சம் இந்த கட்டில் கால்ல இருக்கு. ஆமா கட்டில் காட்டு அடியிலே இருக்கிறது. அந்த கட்டில் கால் அடியில இருக்கக்கூடியத ஆ, நினைச்ச நேரம் எடுத்து சாப்பிட்டுக்கணுங்க ஆமா எப்பனாலும் நினைச்சதாரு எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. இனியும் எதிர்பார்க்க வேண்டாம் என்று வைத்து விட்டு சரி அங்க மாமனுக்கு கூடை கொடுத்தால் மன்னவனை எதிர்பார்த்து நிற்கின்றாள். ஆமா ஆற்றில நீராடி விட்டு ஆ, வருகிறான் எங்க குருபுத்திரன். சரி சுவாமி என்ன வாருங்கள், அப்பலே பசியோடு வந்திருப்பீங்க, ஆமா
ஆமா அப்படி என்று உட்கார வைத்து ஆ, தலைவாழை இலையை விரித்து ஆமா இலையை விரித்து தண்ணியை தொளித்து சாதத்தை வைத்து ஆமா அப்படி கறி குழம்பெல்லாம் மேலோடு ஊத்தினா அவன் பிசைந்து எடுத்து வாயில வைக்க நினைத்தான். நம்ம வாயில கொண்டு போயிட்டான், பக்கத்துல கொண்டு போயிட்டான் குருபத்திரன். 12 வருடமும் இல்லாத எண்ணம் ஆமா அந்த குருபத்திரனுக்கு அன்றைக்கு வந்தது பாருங்க. ஆமா 12 வருட காலமும் வராத எண்ணமும் சிந்தனையும் எல்லாம் அன்னைக்கு வந்து சேருது. நம்ம அப்பா நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஆமா சாப்பிடாமல் படுத்து விட்டால் தூர தலையை தூக்கி ஆமா எழுந்திருக்க வைத்து அப்படி மடியில வைத்து சாப்பாடு நமக்கு ஊட்டி கூட்டுவாங்களே. நம்ம சாப்பிட்டுட்டு படுடா, ஆ, சாப்பிடாம படுக்க கூடாதுடா, வளருத பிள்ளை ஆமா அப்படின்னு சொல்லி வாயில ஊட்டி விடுவாங்களே. ஆமா நம்ம அப்படிப்பட்ட அப்பா இது வரைக்கும் ஆ, நம்ம சாப்பிடும் போது நம்ம பக்கத்துல இருந்தது உண்டா? ஆமா நம்ம பக்கத்துல ஒரு நாள் நம்ம அப்பா சாப்பிடும் போது இருந்தது கிடையாது. நம்ம மனைவிதான் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறாள். ஆமா நம்ம கையால எனக்கு அப்பாவுக்கு சாதம் கொடுக்க வேண்டும். நம்ம கையால இன்னைக்கு ஒரு பிடி சாதமாவது கண்டிப்பா நம்ம அப்பாவுக்கு கொண்டு கொடுக்க வேண்டும் என்று ஒரு மனதில நினைத்தான். மனதில நினைத்து இலையோடு கூட்டி பிடித்து எழுந்தான். ஆமா அப்ப ஓடி வருகிறாள் சித்திரவல்லி. ஆமா எதுக்கு ஓட்டமா ஓடி வருகிறா? சாமி எங்க போறீங்க? எங்க அப்பாவுக்கு நான் ஒரு பிடி சாதமாவது கொண்டு கொடுத்துட்டு வந்துருதானே. உங்க அப்பாலாம் அப்பவே சாப்பிட்டு விட்டாங்க, ஆ, நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, நீங்க உட்காருங்க சாப்பிடுங்க. எங்க அப்பா சாப்பிட்டாலும் என் கையால நான் ஒரு பிடி சாதமாவது கொடுத்துட்டு வந்துருதாம்மா. அப்ப இதனால இது வரைக்கும் உங்க அப்பாவுக்கு நீங்க தான் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? இவ்வளவு நாள் நீ கொடுத்துட்டு இருக்கல, இன்னைக்கு ஒரு நாள் நான் கொடுத்துட்டு வந்துருந்தேன். நான் கொடுக்கவில்லையான்னு நான் ஆ, எம்மா நீ கொடுக்கலன்னு சொல்லலாமா? சொல்லவில்லை. என் கையால ஒரு இப்படி சாதம் எங்க அப்பாவுக்கு கொடுக்க வேண்டும்னு ஆமா என்னோட மனதில் நினைத்தேன். உள்ளம் சொல்லுகிறது. ஆமா நான் கொடுத்து விட்டு வந்து விடுகிறேன் என்று ஆமா அவ சாதத்தை எடுத்து எழுந்துகிறான். சரி இவ கையை நெறித்துக் கொண்டு கவலையோடு நிற்கிறான். ஆமா அவன் தந்தையுடைய இடமாதிலே இடமாதிலே இடமதிலே தாரே வாரம் குருபுத்திரள் குருபுத்திரள் அங்கே தந்தையுட இடமதிலே இடமதிலே இடமாதிலே அங்கே தானே வாரம் குருபுத்திரன் குருபுத்திரன் அப்பாவோட இடத்துல வருகிறான் அருமை மகள். ஆமா அப்பா என்ன எழுந்துங்கப்பா. ஆமா பிள்ளை சத்தத்தை கேட்டவுடனே எண்ணிருந்தார் கண் தெரியாத அந்த மகாமுனிவன் அந்தகன். ஆமா அப்படி பிள்ளையோட சத்தம் கேட்டு அப்படி பையன் தடபடா போட்டு எண்ணிக்கிறாரு. மகனே குருபத்திரா உட்காருடா, அதுல உட்காரு. ஆமா உட்காரு மகனே. சாப்பிட்டியா மகனே? சாப்பிட்டுட்டேன்ப்பா. அப்பா உங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், எழுந்துருங்க. ஆமா சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், எழுந்திருக்கேங்கிறான். அது குறைய சாப்பிடுங்கண்ணா. ஆமா சாப்பிடுங்கன்னு சொன்ன போது பண்டாப்பா சாப்பிட்டேன். ஆமா இப்பதான் சாப்பிட்டேன்பா. அப்ப நீங்க சாப்பிட்டாலே என் கையால சாப்பிட வேண்டும். ஆமா சாப்பிட விட போது மண் கலசத்தை தான் கையில தர போகிறான்னு நினைத்து சரி இரண்டு கையை ஏந்துகிறார். ஆமா ரெண்டு கையும் அப்படி ஏந்துகிறான். ஐந்து கண் மகாமுனிவன் சித்திரவில் எப்போது கலசத்தை கொடுப்பா, ஆ, கலசத்துல கலைக்கு ஊத்திடுவா. ஆமா அதுதான் பழக்கம். ஆமா அதே வழக்கத்தினால இவர் ரெண்டு கையும் அப்படி ஏந்துகிறார். அப்ப குருபத்திரன் மனதில் என்ன நினைக்கிறான்? என்ன நினைக்கிறான்? நம்ம அப்பாவுக்கு வயது ஆகிவிட்டது. ஆமா வயதாகுதுனால அப்பா கொஞ்சம் புத்தி தடி மாதிரி போய் இருக்கிறாங்க. புத்தி தடுமாடி போயிடுது போல தெரிகிறது. ஆமா என்று கையத்துரு தள்ளிவிட்டு ஆ, சாதத்தை பிசைந்து உருட்டி வாயிலை ஊட்டி விட்டான். ஆமா அந்த சாதத்தை வாங்கினார் அந்த முனிவர். சரி அவன் முத்து போலே கண்ணீரைத்தான் கண்ணீரைத்தான் அங்கே கண்ணீரை தானா என் முகங்கள் எல்லாம் சோர விட்டார் சோர விட்டாரா. பகலம் போலே கண்ணீரை தான் கண்ணீரை தான் கண்ணீரைத்தான் அவரின் பக்கம் எல்லாம் சோரையிட்டாள் சோரையிட்டாளா. கண்ணீர் வடிகிறது. ஆமா தந்தையோட கண்ணில இருந்து கண்ணீர் வடிகிறதை பார்த்தான் குருபுத்திரன். என்ன அப்பா ஆ, ஏன் உங்க கண்ணில இருந்து கண்ணீர் வடிகிறதப்பா? கண்ணுல இருந்து கண்ணீர் வடிகிறது காரணம் என்னப்பா? சாதத்திலே காரம் அதிகமாக இருக்கிறதா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல மகனே. யாரும் ஏசினாங்களா? அப்படிலாம் ஒண்ணு கிடையாது மகனே. ஆ, யாரும் ஏசவும் இல்லை, யாரும் என்ன ஏதுவும் இல்லை, சாதத்தில் காரம் அதிகமும் இல்லை. அதிகமும் கிடையாது. எதுக்காகப்பா நீங்க கண்ணீர் வடிக்கிறீங்க? ஆ, மகனே குருபுத்திரா, என்ன உங்க அம்மா உயிரோடு இருக்கும்போது இந்த சாப்பாடு நான்
சாப்பிட்டது ஆமா, உண்டு. உங்க அம்மா உயிரோடு இருக்க தண்டி அந்த சாப்பாடு சாப்பிட்டேன். உங்க அம்மா இறந்து 16 நாள் துர்காபிஷேகம் முடிக்க வரைக்கும் சாப்பிட்டேன். இதே சாப்பாடு சாப்பிட்டு இருக்கிறேன். அதுக்கு இடையில 12 வருடம் கடந்து போய் விட்டது. ஆமா இன்னைக்கு தான் மகன் இந்த சாப்பாடு கிடைத்தது. ஆமா, அதனாலதான் கண்ணில இருந்து தண்ணீர் வடிகிறதப்பா. அப்போ அப்படியானால் 12 வருடம் இந்த சாப்பாடு நீங்க சாப்பிடவில்லையா? 12 வருடம் இந்த சாப்பாடு சாப்பிடவில்லை மகனே. நீங்க என்ன சாப்பிட்டீங்க அப்பா? என்ன ஆ, அந்த கட்டில் கால் அடியில இருக்கிறது பாரு ஒரு மண் கலசம், ஆமா அது எடு மகனே. சரி. நம்ம கட்டில் கால் அடியில ஒரு மண் கலசம், ஆமா, அந்த மண்கலத்தை எடுத்து பார்க்கிறான் இந்த குருபத்திரன். அது என்னதோ இருக்கிறது என்று தொட்டு வாயில வைக்கிறான். தொட்டு நாக்கில வைத்து பார்க்கிறான். கேப்பக்கூடு, ஆமா, அதுவும் உப்பு கூட போடவில்லை. உப்பு கூட போடாம காய்ட்டு காய்ச்சிருக்கிறது. அப்பா, ஆ, 12 வருடம் இந்த ஆகாரம் தான் சாப்பிட்டீங்களா? இதே ஆகாரம் தான் மகனே சாப்பிட்டு வருகிறேன். இதைத்தான் அப்பா சாப்பிட்டார் என்று தெரிஞ்ச உடனே ஆமா இவனுக்கு வந்ததே கோபங்கள். ஆமா. இத்தனை கோபம் வந்தாலும் ஆ, இதை பாவத்தை செய்தவள் சித்திரவல்லி அல்ல. ஆமா, இந்த பாவத்தை செய்தது கண்டிப்பா சித்திரவல்லி கிடையாது. நாமளே நம் பாவத்தை செய்து ஆமா, விட்டோம். இந்த பாவத்துக்கு காரணமே நம்ம தான். அவள் அடுத்த வீட்டில இருந்து வந்தவள் தானே. ஆமா. பெத்த பிள்ளை தான் தாய் தகப்பனா இருந்தாலும் ஆ, என்ன சாப்பிட்டாங்க, ஆமா, ஏது சாப்பிட்டாங்க, எப்ப சாப்பிட்டாங்க, என்ன சாப்பிட்டாங்கன்னு பார்க்க வேண்டும். பெத்த பிள்ளை கண்டிப்பா பார்த்து வர வேண்டும். இது வரைக்கும் பார்த்தது உண்டா? நம்ம ஒரு நாளும் பார்த்தது கிடையாது. நம்ம பார்த்ததே இல்லையே. ஆமா. அப்பாவுக்கு அன்னாகாரத்தில் குறைபாடு வைத்து விட்டோமே. சரி. நம்ம செய்த பாவம் தீர்க்கணுமே என்று சொல்லி குருபுத்திரன் அன்ன காவடி கட்டி எல்லோ தந்தையை எடுத்து வைத்து புண்ணிய தீர்த்தம் ஆட வேணும் என்று சொல்லி குருபுத்திரன் அன்ன காவடி எடுத்தானே. அன்ன காவடி தான் எடுத்தானே. ஓடி வாரா சித்திரவல்லி அவன் அன்னக்காவடி எடுத்தானே. அன்னக்காவடி எடுத்தானே. அங்கே ஓடி வாரான் சித்திரவல்லி. அன்ன காவடி கட்ட வேண்டும். ஆமா. அப்பாவை அதுல எடுத்து சுமந்து, ஆ, அதாவது புண்ணிய தீர்த்தங்களை நான் நீராடி புண்ணிய தீர்த்தங்கள்லாம் போய் சென்று நீராட வேண்டும். காசிக்கு போனால் தான் இந்த பாவம் நீங்கும் தீர்க்க முடியும் என்று வருகிறான். ஆ, அந்த அன்னகாவடி கட்டி அப்பாவை எடுத்து வைத்தான். ஆமா. தூக்க நிற்கிறான். அதுக்குள்ள ஓடி வருகிறா சித்திரவல்லி. ஓட்டமா ஓடி வருகிறா. மன்னவரே, என்ன எங்க போறீங்க? எம்மா நீ சண்டாளி, நீ அண்ணா ஆகாரம் கொடுக்காம எங்க அப்பாவுக்கு இன்னும் எங்க அப்பாவுக்கு அன்னகாரத்துல குறை வைத்து விட்ட. நம்ம கூழ் காய்த்து கொடுத்திருக்கிறாயே, ஆமா. நீ செய்த பாவத்தை தீர்க்க வேண்டும் என்று ஆ, நான் காசிக்கு போறேன், வழிய விடு. ஆமா, காசிக்கு போகிறேன் என்று சொல்லுகிறான். ஆமா, அம்மா என்ன சொல்லுகிறா? என்ன உங்களுக்கு ஏதாவது குறைபாடு வைத்தனா? ஆமா, உங்களுக்கு நான் முதல நாளாவது எந்த குறைபாடுமே வைத்தது கிடையாது. உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்து கொண்டேன். ஆமா. எனக்கு உதவாமல் போனால் ஆ, உங்க அப்பாவுக்கு உதவாமல் தான் போகணும் என்று சாபத்தை கொடுத்தார். சாபத்தை கொடுக்கிறான். அவள் என்ன சொல்லி சாபம் கொடுக்கிறான்? என்ன எங்க அப்பாவுக்கு அன்னம் ஆகாரத்தில் நீ இப்படி ஒரு பாவத்தை செய்து ஆமா, குறைபாடு வைத்ததினால், ஆமா, சாப்பாடு போடாமல் சாப்பாடுல குறை வைத்ததினால் நீ 4 வீட்டுக்கு நடமாடும் எச்சில பிறகு நாயா போக வேண்டும் என்று சாபத்தை கொடுத்து விட்டான். அவ சாபத்தை கொடுத்து ஆமா. தந்தையை அன்னக்காவடியில சுமந்து கொண்டு ஆமா. இங்கே வருகிறான் என்றால் எங்க வருகிறான்? ஐயா, நாடு வீட்டு நகரம் வீட்டு நகரம் விட்டு நகரம் வீட்டு ஓடையா ஓடே நடந்து வாரான் குருபுத்திரன். அவன் ஒவ்வொரு வனமுகமாக வரங்களாக உடையவோடு ஏறி வருகிறான் குருபுத்திரன். காடுவானோர் நோக்கியலு ஓடையா ஓடே கால்நடையா
பள்ளம் தீவு தீவாந்திர வனங்கள் எல்லாம் கடந்து ஆமா நடந்து ஆ, பூலாத்தி விலையிலே வந்து கொண்டிருக்கிறான். பூலாத்தி விலைகள் வந்து சேருகிறான். அங்க உச்சி மதியம். ஆமா 1 மணி வேலை. அப்போ அன்னை காவலிலே இருக்கின்றாரே அந்த 5கவன் மகாமுனிவன் அன்னையன் முனிவன் மகனே குருபுத்திரா என்னப்பா தாகமாக இருக்கிறது மகனே. ஆமா தாகமா இருக்கிறது மகனே. அப்பாவை கீழே வைத்து விட்டு போனால் தண்ணீரை தேடலாம். ஆமா அப்பாவை கிளை வச்சுட்டு போனோம்னா தான் கண்டிப்பா தண்ணீர் தேடி வர முடியும். ஆனா கீழே வைத்தமானால் கண் தெரியாத அப்பா ஆமா கண் தெரியாத மகாமுனிவன் ஆமா கரடி புலி சிங்கங்கள் அடித்து விடுமே ஆமா என்று ஆ, ஒரு அகன்ற பூலாத்தி விளைய மரத்தை அவன் பார்க்கிறான். ஒரு பூலாத்தி மரத்தை பார்க்கறான். அகண்ட கொப்பா இருக்கிறது. இந்த அகன்ற கிளையிலே பூலாத்தி மரத்து கிளையிலே இறக்கி வைத்து அப்படியே இறக்கி வைத்தான். அப்பா என்னவா உங்களை ஒரு பூலாத்தி மரத்திலே தான் வைத்திருக்கிறேன். ஆமா பூலாத்தி மரத்துல வைத்திருக்கிறேன். அப்படியே உட்கார்ந்துருங்க, ஆமா நான் தண்ணீரை கொண்டு வருகிறேன் என்று சரி ஆமன் கமண்டலாமோ கையில எடுத்து அங்கே கையில எடுத்து காடுவானோ ஓடி வரா கமண்டலம் கையில் எடுத்து கையில் எடுத்து அவன் காடு வேணும் எகி வரா ஒவ்வொரு வனங்களாக அங்கே வனங்களாகி ஓடி வாரான் குருபுத்திரன். ஒவ்வொரு வனங்களாகி வனங்களாக அவன் ஓடி அவன் எகி வரா தான் தேடியல்லோ அங்கே தேடி அல்லோ தானே நன்று தானே நன்று தானே நன்னே தானே நன்று தானே அரகர தானே நன்னே தானே தானே நன்று அரகர தானே நன்னே தானே அச்சுதனே பச்சமானே பச்சமாலே ஆயிரந்து கோமாரா அற்புணரே பச்சமாலே பச்சமானே ஆயனந்த கோபாலா கடலுக்குள்ளே
அவங்க குடும்பத்தினர் சங்கர்